ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. சத்தியத்தில் எங்களை நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஒரு விசுவாசியின் அதிகாரம் என்ன என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த போர்க்களத்தில் எங்களுடைய நண்பர் யார், எங்களுடைய எதிராளி யார் என்று நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா. வல்லமை நிறைந்த உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இதை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயங்களை, இதை கேட்பவர்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும், அறிந்தாலும் அறியவில்லை என்றாலும், நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் தேவன் நமக்கு எதிராக இல்லை, தேவன் நம் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். நமக்கு எதிராளியான பிசாசானவனுக்கு நம் மீது அதிகாரம் இல்லை. அவனுக்கு ஒரு சரீரம் இந்த பூமியில் செயல்பட தேவைப்படுகிறது. அந்த சரீரம் இல்லாமல் தனக்குத்தானே அவன் வல்லமை இல்லாதவனாக அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் இருக்கிறார்கள். அந்த சரீரம் இல்லாமல் அவன் இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து திரிகிறான். அவன் பயன்படுத்துகின்ற வல்லமையும் அதிகாரமும் அவனுக்கு ஒத்துழைக்கின்ற மனிதர்களிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொள்ளுகிற வல்லமையே. அந்த வல்லமையை அவன் பெற்றுக்கொண்டு நமக்கு எதிராகவே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பகுதியில் நாம் பார்க்க போகின்ற சத்தியம் வல்லமையை பயன்படுத்தும் உரிமை. வல்லமையை பயன்படுத்தும் உரிமை. தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் படைத்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது இந்த உலகங்களை உண்டாக்கி நாம் பார்க்கின்ற இந்த பிரம்மாண்டமான உலகங்கள், இந்த பூமியில் இருக்கின்ற உயிருள்ளவைகளாக இருந்தாலும் உயிரற்றவைகளாக இருந்தாலும், வான மண்டலத்தில் உள்ள சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களாக இருந்தாலும், சமுத்திரங்களாக இருந்தாலும், மலையாக இருந்தாலும், எல்லாவற்றையும் அவர் படைத்து அந்த சிருஷ்டியின் மீது நமக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பேற்பட்ட ஒரு அதிகாரம், எப்பேற்பட்ட ஒரு அன்பு இல்லையா? இந்த அதிகாரம் என்றால் என்ன தெரியுமா? பயன்படுத்தும் உரிமை என்று பொருள். ஒரு கம்பெனியில ஒரு உயர் பதவியில ஒருவர் இருக்கிறார். அந்த உயர் பதவிக்கு என்று ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற உரிமை அவருக்கு உண்டு. யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் அந்த பதவிக்கான அதிகாரம் அது. அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தவும் செய்யலாம், பயன்படுத்தாமலும் வைக்கலாம். அது அவருடைய சாய்ஸ். ஆனா அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற உரிமை அவருக்கு உண்டு. அது போலவே இந்த உலகங்களை உண்டாக்கி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளக்கூடிய வல்லமையையும் அதிகாரத்தையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் என்பது தேவனுடைய வல்லமையை பயன்படுத்தும் உரிமை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம கடந்த பகுதிகளெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நமக்கு எதிராளியாகிய பிசாசானவன் இருக்கிறான். அவன் தனக்குத்தானே வல்லமை இல்லாதவன். அவன் தேவ தூதர்களுக்கு இருக்கின்ற வல்லமை கூட அவனிடத்தில் கிடையாது என்று நாம் பார்த்தோம். இந்த பூமியில் மனித சரீரத்துக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஆவிக்கு இல்லை என்று பார்த்தோம். அவன் நமக்கு எதிராக செயல்படுத்துகிற வல்லமை மனிதர்களை ஏமாற்றி அவனுக்கு ஒத்துழைக்கின்ற மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட வல்லமையினால் அவன் பலப்படுத்தப்பட்டு நிற்கிறான் என்று பார்த்தோம். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள்ல நம்ம பிசாசை மிகுந்த வல்லமை மிக்கவனாக பார்க்கிறோம். ஆனால் சத்தியத்தின்படி அப்படி அல்ல.
இந்த பூமியையும் இந்த உலகங்களையும் படைத்து அவருடைய வல்லமையையும் அதை பயன்படுத்தும் உரிமையையும் அவர் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அதிகாரம் இல்லையா? அதிகாரம் என்றால் அவருடைய வல்லமையை பயன்படுத்தும் உரிமை என்று பொருள். இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், மனிதனை அவர் படைத்து தன்னுடைய சகல சிருஷ்டிகளையும் ஆண்டு கொள்ளக்கூடிய உரிமையை அவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய சிருஷ்டி எல்லாம் உன் முன்பாக இருக்கிறது, நீ அவைகளை ஆண்டு கொள், என்னுடைய வல்லமையை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்லுகிறார். அந்த உரிமையை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த சிருஷ்டி அவருடைய வல்லமைக்கு கீழ்ப்படியும். ஏனென்றால் அவர்தான் அதை படைத்திருக்கிறார். நாம் அதை ஆண்டு கொள்வது என்பது அந்த வல்லமையை பயன்படுத்திக் கொள்வது. நாம் அதை பேசும் பொழுது அந்த சிருஷ்டி அதற்கு கீழ்ப்படியும். ஏனென்றால் அந்த உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, என் கரத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், அதை நான் தீவிரமாய் என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. இது நம்முடைய வல்லமை இல்லை, நம்ம தேவனை விட மேலானவர்கள் இல்லை, நாம் அவருக்கு கீழானவர்கள் தான். நாம் அவருடைய சாயலை போன்று படைக்கப்பட்டவர்கள் தானே தவிர நாம் தேவன் அல்ல, அவருடைய சிருஷ்டி. ஆனால் அவர் நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக நமக்கு இந்த இடத்தை அவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வல்லமையை நீ பயன்படுத்திக் கொள், அந்த உரிமையை நான் உனக்கு தருகிறேன், என்னுடைய சிருஷ்டி உன் வார்த்தைக்கு கட்டுப்படும். இதுதான் அவர் கொடுத்திருக்கின்ற அதிகாரம். இந்த அதிகாரம் என்ன என்று மனிதனுக்கு தெரியவில்லை, பிசாசுக்கு நன்று தெரிகிறது. அதனால்தான் அவன் அவனுடைய வழிகளை நமக்கு சொல்லி அவன் நுழைவதற்கு ஒரு வாசலை உண்டு பண்ணி நம் அனுமதியை பெற்றுக்கொண்டு இப்பேற்பட்ட அதிகாரத்தை நமக்கு எதிராக அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அதிகாரம் தேவன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரம். அவனுக்கு அதிகாரம் இல்லை. அநேக உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும் அவருடைய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை என்று. ஆதியிலே உலகங்களை படைக்கிறார், அது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய சவால் இல்லையா? அங்கு வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய காரணியான சூரியன் 4 நாட்களுக்கு பிறகு தோன்றுகிறது. அப்படி என்றால் வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? அவருடைய வார்த்தையிலிருந்து, அவருடைய வல்லமையிலிருந்து. நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஒழுங்கான இந்த உலகம், சீராக இருக்கின்ற இந்த உலகம் ஆதியில் ஒழுங்கற்று இருந்தது. இதை ஒழுங்காக மாற்றிய வல்லமை, அதை உருவாக்கின வல்லமை, இல்லாத ஒன்றிலிருந்து இந்த உலகங்களை உண்டாக்கிய ஒரு வல்லமை, அது இப்பொழுது வரைக்கும் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வல்லமை. ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு, ஒரு சீராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அது ஒழுங்கின்மையாக இல்லை. இந்த வல்லமையை பயன்படுத்தும் அதிகாரத்தை அவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நமக்கு இந்த சம்பவம் தெரியும். 12 வருஷமா இரத்தப்போக்குல அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அநேக வைத்தியங்கள் செய்தும் அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. மருத்துவர்களால் கைவிடப்பட்டாங்க. கையில் பணம் காசு எதுவும் இல்லை. மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமை. அவங்க மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அந்த அம்மாவோட நிலைமை அதுதான். அவங்க நிலைமை மோசமாகி கொண்டே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு சொல்லுகிறார். அதை கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் சொஸ்தமாவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவோட ஆடையை போய் அந்த அம்மா தொடுறாங்க. அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. இதை சற்று தியானித்து பார்த்தீர்கள் என்றால், 12 வருடமாக இரத்தப்போக்குள்ள ஒரு ஸ்திரீயால் எழுந்து நிற்க முடியாது. படுத்த படுக்கையாக தான் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எல்லா பக்கத்தாலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. மருத்துவத்தால், மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, நோயின் தீவிரத்தால் ஒரு வலியை, வேதனையை வருடக்கணக்காக சுமந்து கொண்டிருந்த ஒருவரது உள்ளம், சிந்தனை, சரீரம் எப்படி இருக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில
இயேசு கிறிஸ்து தெருவில் நடந்து சென்றால் அந்த இடம் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்களேன். அவர் போகின்ற இடமெல்லாம் அற்புதம், அடையாளம், விடுதலை, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம். அப்படி என்றால் அந்த இடம் எப்படி இருக்கும்? மிகவும் கூட்டமாக இருந்திருக்கும். நோயாளிகளின் கூட்டம், நோயாளிகளை சுமந்து வந்த கூட்டம், சீஷர்களின் கூட்டம், வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம், குறை கண்டுபிடிக்க இருக்கின்ற பரிசேயர்கள் கூட்டம். இப்படி அந்த இடமே ஒரு கூட்டமாக அலைமோதி கொண்டு இருந்திருக்கும். இதற்கு மத்தியில் படுத்த படுக்கையாக இருந்த இந்த பெண்மணி எப்படி இயேசுவின் ஆடையை தொட முடிந்தது? இதை அவங்க இயேசு கிறிஸ்துவை கேட்டாங்க, போய் ஆடையை தொட்டாங்க, சுகமானாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா இதை நீங்க தியானிச்சு பாருங்க. அவங்க கேட்ட உடனே அந்த விசுவாசத்தை அவங்க பிடித்து கொள்றாங்க. அவருடைய ஆடையை தொட்டால் போதும் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்கு. ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்ட உடனே அந்த சமயத்திலிருந்து அவருடைய ஆடையை தொடுகிற வரைக்கும் அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் சொஸ்தமாவேன். அவங்க நடந்து போனாங்களா? அவங்க உருண்டு போனாங்களா? தவிழ்ந்து போனாங்களா? வேதத்துல சொல்லப்படலை. ஆனால் அவர் சென்றார். அந்த அம்மா போனாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள இந்த அம்மாவுக்கு யாரு இடம் கொடுத்திருப்பா? பொதுவாக ஒரு கூட்டத்துல ஒரு தேவை என்றால் நாம் முதலில் பெற வேண்டும் என்றுதான் எல்லாரும் நினைப்போம். நான் முதல் ஆளா போய் அதை வாங்கி விட வேண்டும், கூட்டத்திற்குள் என்னால் நிற்க முடியாது. அந்த தேவை பெரிது. எல்லாருடைய கவனமும் இயேசு கிறிஸ்துவை நான் தொட வேண்டும், அவருடைய கவனத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று இருக்கும் பொழுது இந்த பெண்மணிக்கு யார் இடம் விட்டிருக்க முடியும்? அங்க என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நான் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவங்க சொல்லி கொண்டே அவங்க எப்படி போனார் என்று தெரியவில்லை. அவங்க போக 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 அந்த பூமியானது, அந்த அண்ட சராசரமானது, அந்த வல்லமையானது, தேவன் கொடுத்த அந்த வல்லமையானது அவர் அங்கு போய் தொடுவதற்கான வழியை அங்கு உண்டு பண்ணும். அவ்வளோ பெரிய கூட்டத்துல ஒருவர் இப்படி திரும்பி இருக்கலாம், ஒருவர் அப்படி திரும்பி இருக்கலாம். இந்த அம்மா போய் அந்த ஆடை என்ன செய்ய முடியும்? தொட்டிருக்க முடியும். இதுதான் அந்த வல்லமையை பயன்படுத்தும் உரிமை. இத விசுவாசத்தோட அவருடைய வார்த்தைகளை நாம விசுவாசித்து பேசினால் போதும். அதை விசுவாசித்து நாம பேச பேச அவருடைய வல்லமை அங்கு வழியை உண்டு பண்ணுகிறது. அவருடைய வல்லமை அங்கு ஒரு சுகத்தை உண்டு பண்ணுகிறது. அவருடைய வல்லமை அங்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை, அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இப்பேற்பட்ட ஒரு வல்லமையை, அதை பயன்படுத்தும் அதிகாரத்தை, உரிமையை அவர் கொடுத்திருக்கிறார். யோசுவா அதை தான் செய்தார். சூரியனை பார்த்து தரித்து நில் என்று சொன்னார். அங்கு தேவன் சொல்லவில்லை, ஆனால் நிறுத்தியது யோசுவாவின் வல்லமை அல்ல, நிறுத்தியது தேவ வல்லமை. அந்த கரத்தின் கிரியைகளுக்கு அங்கு யோசுவா அது கட்டளை கொடுக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு உரிமையை அவர் தந்திருக்கிறார். மோசே செங்கடல் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஏராளமான இஸ்ரவேல் கூட்டம் அவரை பார்த்து முறுமுறுக்கிறது. இந்த வனாந்தரத்தில் எங்களை அழைத்து போடவா கூட்டிக் கொண்டு வந்தீர் என்று கேட்கிறார்கள். மோசே தேவனிடத்தில் முறையிடுகிறார். அங்கு தேவன் சொல்லுகிறார், நீ என்னிடம் முறையிடுகிறது என்ன? உன் கையில் இருக்கின்ற கோலால் அந்த சமுத்திரத்தை பிளந்து விடு. இப்பேற்பட்ட வல்லமையை பயன்படுத்துகிற உரிமை. அந்த சமுத்திரத்தை பிளக்கிறது மோசையோட வல்லமை இல்லை, அது தேவ வல்லமை. அந்த வல்லமையை பயன்படுத்துகின்ற உரிமை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதே அதிகாரத்தை தான் அவர் பயன்படுத்தினார். அதுதான் அந்த அத்திமரம், அந்த கனி கொடுக்காத அத்திமரத்தை அவர் சபித்தவுடன் அந்த அத்திமரம் பட்டு போகிறது. மறுநாள் அந்த வழியாக வரும் பொழுது பேதுரு அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஏனென்றால் வந்த முதல் நாள் அவர் மரத்திடம் பேசும் பொழுது சீஷர்கள் கவனித்தார்கள், அவரிடம் எதுவுமே கேட்கவில்லை. ஆனால் மறுநாள் அதை பார்க்கும் பொழுதுதான் இவர் பேசவில்லை, சபித்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அதை ஆச்சரியமாக பார்த்து இவர் ஒருவேளை மேசியா என்பதினால், படைத்தவர் என்பதினால் இந்த மரம் கீழ்பட்டிருக்கிறதோ என்று ஆச்சரியப்படுகிறார்.
ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இவரை இப்படித்தானே நாம் படைத்தோம். அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த வல்லமை அதை செயல்படுத்தும் விதமாக தானே படைத்தோம் என்று எவனாகிலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பேற்பட்ட ஒரு வல்லமையை பயன்படுத்தும் உரிமையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இது அநேக சம்பவங்கள்ல நம்ம வேதத்துல பார்க்க முடியும். இந்த நிபந்தனையற்ற அதிகாரம் மனிதர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் மீது ஒரு மனித சரீரத்திற்கு தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர பிசாசுக்கு கிடையாது, அவனுடைய கூட்டாளிகளுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வல்லமையாக செயல்பட்ட அப்போஸ்தலர்கள், தேவ மனிதர்கள், அவர்கள் இப்பொழுது இந்த பூமியில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், தேவனோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பூமியின் மீது அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு நான் புரியும்படி சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் வல்லமையாக செயல்பட்ட ஒரு தேவ மனிதர். அவர் பூமியில் இருக்கும்போது இந்த சுவிசேஷத்தை பல இடங்களுக்கு அவர் எடுத்து சென்றார். ஒரு பெரிய எழுப்புதல், அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கு எழுப்புதல் ஏற்பட்டது. புறஜாதிகள் லட்சக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டனர், சபைகள் நிறுவப்பட்டன. அந்த வார்த்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தப்பட்டன. அவர் மூலமாக தான் தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது, ஒரு விசுவாசிக்கு என்ன அதிகாரம், கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் இப்பொழுது நமக்குள் வாசம் செய்கிறார். இந்த சத்தியங்கள் எல்லாம் அவர் மூலம் வெளிப்படுத்தப்பட்டவைகள். ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். தேவனுடைய வல்லமையை அந்த வார்த்தைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுதும் பவுல் உயிரோடு தான் இருக்கிறார், இந்த பூமியில் இல்லை. ஆனால் இந்த பூமியின் மீது அவருக்கு அதிகாரம் கிடையாது. அவரை காட்டிலும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுது நாம் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் அவர் சரீரத்தில் இல்லை. இந்த பூமியின் மீது ஒரு மனித சரீரத்திற்கு தான் அந்த வல்லமையும் அதை பயன்படுத்தும் உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு அவர் சரீரத்தில் இல்லை என்பதினால் அந்த அதிகாரம் அவருக்கு இந்த பூமியின் மீது கிடையாது. ஆனால் பவுல் எழுதிய வேத வசனங்களின் மூலம் இன்று வரைக்கும் அந்த தாக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சரீரம் இந்த பூமியின் மீது அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. விண்வெளிக்கெல்லாம் போனா சாதாரண நம்முடைய மனித சரீரத்துல போக முடியாது. அதற்கு மேல விண்வெளி உடை என்று ஒரு உடை அணிந்துதான் செல்ல முடியும். அந்த இடத்துல அந்த உடை இல்லாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதே போல இந்த பூமியில் தேவன் கொடுத்திருக்கின்ற இந்த நிபந்தனையற்ற அதிகாரம், அவருடைய வல்லமையை பயன்படுத்தும் உரிமை மனித ஜீவராசிகளுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனித சரீரத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாத்தானை காட்டிலும் அவனுடைய கூட்டாளிகளை காட்டிலும் நாம் வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறோம். அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தனக்குத்தானே அவன் வல்லமை இல்லாதவனாக இருக்கிறான். அவன் செயல்படுவதற்கு மனித சரீரம் தேவை. மனிதனுடைய வாழ்வில் நுழைவதற்கு ஒரு மனிதனுடைய அனுமதி அவனுக்கு தேவை. தனக்கு பணிந்து போகிற ஒத்துழைப்பு கொடுக்கின்ற மனிதர்கள் வாழ்க்கையில் தான் அவனால் நுழைய முடியும். அவர்களது வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு அதை அவர்களுக்கு எதிராகவே அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். தேவன் நமக்கு தான் ஒரு நிபந்தனையற்ற அதிகாரத்தையும் வல்லமையையும் உரிமையையும் அவர் கொடுத்திருக்கிறார். இப்படி என்றால் சாத்தானுக்கு வல்லமை இல்லையா, அவன் ஒன்றும் இல்லையா என்று கேட்டால் அப்படி பொருள் அல்ல. அவனுக்கு வழி கொடுக்கின்ற, அவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற, அவன் செயல்படுவதற்கு இடம் கொடுக்கின்ற மனிதர்கள் மூலமாக அவன் பலத்தை பெற்று கொள்ளுகிறான். அவன் பலப்பட்டு கொண்டு இருக்கிறான். அதனாலதான் அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனாக நின்று கொண்டிருக்கிறான். ஏராளமான கூட்டம் அவனுக்கு கீழ் நின்று கொண்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவன் கையில் வைத்திருக்கிறான்.
ஆனால் தனிப்பட்ட ஒரு விசுவாசியாக உங்கள் வாழ்வில் அவன் செயலாற்றுவதற்கு அதிகாரம் இல்லாதவனாக நிற்கிறான். இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களால் அவனை எதிர்க்க முடியும். உங்கள் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயம் வராது. அவன் ஒன்றும் இல்லாதவன் என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய வல்லமையை பயன்படுத்தும் உரிமையை நீங்கள் விசுவாசத்தோடு பயன்படுத்த முடியும். நாம பேய் பிசாசை பார்த்து என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். நம்ம பிரச்சனைகளை பார்த்தோம் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். ஒரு விசுவாசியா எனக்கு என்ன அதிகாரம் என்று தெரியும். என் வாழ்வில் அவன் நுழைவதற்கு எந்த வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளை நாம் சத்தியத்தின்படி உணர்ந்து அதை நாம் தேவனுக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது அந்த இடத்திலெல்லாம் அவனுக்கு நாம் அனுமதியை மறுத்து விடுவோம். அவனுடைய வழி என்ன? இதை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான எல்லாமே அவனுடைய வழிதான். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ பொய் சொல்லாதன்னு சொல்லுது. அப்படி என்றால் அவனுடைய வழி பொய் சொல்லுகிற வழி. நீ திருடாதே என்று சொல்லுகிறது. திருடினால் அது அவனுடைய வழி. நீ களவு செய்யாதே, நீ விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் அது அவனுடைய வழி. விபச்சாரம் செய்கிறது அவனுடைய வழி. அவருடைய வார்த்தைக்கு மீறின எந்த காரியமும் அவன் செயல்படுகின்ற வழிமுறைகளே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் அந்த வழிமுறைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இடத்தில் நாம் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறோம். அந்த இடத்தில் அவன் நுழைந்து நம்முடைய வல்லமையினால் அவன் பலப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்படிதான் அவன் ஒருவருடைய வாழ்வில் அவன் நுழைகிறான். இந்த பூமியின் மீது மனித சரீரத்துக்கு தான் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர சாத்தானுக்கு இல்லை. தேவனுடைய வல்லமையையும் அதை பயன்படுத்தும் உரிமையையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சாத்தானுக்கு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது தகப்பனே. உம்முடைய வல்லமையை பயன்படுத்தும் உரிமையை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். உம்முடைய சிருஷ்டியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய உரிமையை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். எப்பேற்பட்ட பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த போர்க்களத்தில் நாங்கள் நிராயுத பாணியாக இல்லை, உம்முடைய வல்லமையை பயன்படுத்தும் உரிமையோடு அதிகாரத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் சார்பில் செயலாற்ற நீர் காத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சாத்தான் எங்கள் வாழ்வில் நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்த வாசல் அடைக்கப்படுகிறது. மாறாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் மீறும் பொழுது, அதற்கு எதிரான வழிகளை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது பிசாசுக்கு அங்கே இடம் கொடுக்கிறோம். அவன் நுழைந்து எங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு எதிராக செயல்படுகிறான் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். இதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையான இருதயங்களை அவர்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி, பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. தெய்வ சமாதானத்தை, தெய்வ ஆசீர்வாதத்தை அவங்க சிந்தனையில, இருதயத்துல, சரீரத்துல, வாழ்வுல இயேசுவின் நாமத்தினால நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.